அத்தியாயம் 41 20 இருந்து இறுதியில் அவள் தவணை அடையும் போது, இறுதியில் உங்களுடைய தவணை அடையும் போது உங்களுக்கு எதிராக உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் அவை செய்து கொண்டதை பற்றி சாட்சி கூறும். எண்ணங்கள் ஒழுங்குபடுத்திங்கன்னு சொல்றான். திரும்பி நம்ம எண்ணங்கள் அந்த கருவா வச்சுக்கலாம். எண்ணம் சரியில்லைன்னா பார்வை சரி இருக்காது, பார்வையில் ஆறாம இருக்கும், பாவம் இருக்கும், பேச்சுல பாவம் இருக்கும், செயல்ல பாவம் இருக்கும். ஆனா இறுதியில் தவணை அடையும் போது உங்களுக்கு எதிராக உங்களுடைய காதுகளும், நீங்க எதெல்லாம் புறம் பேசுறேன்னு கேட்டீங்களோ, பாவமானதெல்லாம் கேட்டீங்களோ அந்த காதுகளும், உங்களுடைய கண்களும் எதெல்லாம் பாவம் அறாமானதெல்லாம் பார்த்தீங்களோ, பார்க்கறவங்கள இப்ப அறாமானதான் பார்க்கறோமா இல்லையா? எல்லாத்தையும் செல்போன் இருக்கு, டிவி இருக்கு, இப்படி இன்னும் நண்பர்கிட்ட பேசும்போதும் நல்லதெல்லாம் பேசுறோமா, நல்லதெல்லாம் கேட்கிறோமா? செல்போன்ல எல்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இதுல நல்லதா பார்க்குறோம். பெரும்பாலும் எல்லாம் அறமான பார்வை, கெட்டது பார்க்கறது, கெட்ட கேட்கறது. அவருக்கு அந்த மாதிரி மனசாட்சி சொல்லும். விகிதாச்சார வித்தியாசம் இருக்கலாம், வயசுக்கு தகுந்த மாதிரி விகிதாச்சார வித்தியாசம் இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கையிலேயே இருக்கு. என்னது? செல்போன். எப்பெல்லாம் போர் அடிக்குதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நன்மையா இருக்கா தீமையா இருக்கான்னு பார்க்கணும். நல்லது மட்டுமே பார்க்கணும், நல்லது மட்டுமே கேட்கணும், அப்படிக்கு பார்க்கணும். அப்ப உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் அவை செய்து கொண்டதை குறித்து சாட்சி சொல்லும், சாட்சி கூறுங்க. நம்ம எல்லாத்துக்கும் மறைச்சிடலாம். வீட்டுக்கு தெரியாம, குடும்பம் தெரியாம, அப்பா அம்மாவுக்கு தெரியாம, உறவுக்கு தெரியாம மறைச்சிக்கலாம். ஆனா இரவு தெரியாம எதையும் மறைக்கணும். நம்ம என்ன பார்த்தோம் எல்லாம் பதிவு செய்யப்படுது, என்ன கேட்டோம் பதிவு செய்யப்படுது, என்ன செஞ்சோம் பதிவு செய்யப்படுது. நம்முடைய எண்ணங்கள்ல இருந்து, பார்வையில இருந்து, செய்குல இருந்து எல்லாமே பதிவு செய்யப்படும். பயந்துக்கணும், ஒவ்வொரு நாளும் பயப்படணும். அவர் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி கூறுகிறீர்கள் என்று கேட்பார்கள் அந்த நாள்ல. ஏன்னா இந்த தோல் தான் அனுபவிச்சுச்சு, இந்த காதான கேட்டுச்சு, இந்த கண்டு தானே பார்த்துச்சு, இதெல்லாம் சாட்சி சொல்லுமா இல்லையா? எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்ட கேமரா மாதிரி அப்படி எல்லாமே சாட்சி சொல்லும் நாளைக்கு. அப்படி சொல்லும் போது என்ன கேட்பாங்களாம்? அவர் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்காக எல்லா பொருள்களையும் பேசும்படி செய்யும் அல்லாவே எங்களை பேசும்படி செய்தான். அவன் கேட்டா நாங்க சொன்னோம். இப்படி என் கண்ணு தானே சொல்லுவாங்க இல்லையா? என் வாய் நான் பேசிட்டு போறேன்ப்பா, என் காது நான் கேட்டு போறேன், என் கண்ணு நான் பார்த்துட்டு போறேன். என்ன சொல்லுவோமா இல்லையா? நம்ம யாராச்சும் சொன்னாங்கன்னா உனக்கு என்ன, என் வாய் தான் நான் பேசிட்டு போறேன், நான் செஞ்சுட்டு போறேன், உனக்கு என்னன்னு கேட்போம். ஆனா இதேதான் நம்ம கண்டு தான், நம்ம காது தான், நம்ம கை தான், நம்முடைய தோல் தான். நாளைக்கு இறைவன் கேட்டாலும் பதில் சொல்லணும். ஆமா இறைவனே, செஞ்சான், பார்த்தான், கேட்டான், போனான், வந்தான், எல்லாம் சொல்லுமா இல்லையா? பயந்துக்கணுமா இல்லையா? அந்த நாளை அஞ்சுக்கொள்ளுங்கிற. அப்ப எங்களை பேசும்படி செய்தான், அவன் தான் உங்களை முதல் தடவை படைத்தான், பின்னர் நீங்கள் அவனிடம் மீட்டு விடப்படுகிறீர்கள் என்று கூறும். உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் போட்டு நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளவில்லை. இந்த வசனம் புரியுதா? என்ன சொல்றான்? உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாத இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லைங்கிறான். காது தெரியாத கேட்க முடியுமா? காது முடியாத கேட்க முடியுமா? கண்ணை முடியாத பார்க்க முடியுமா? கையை கட்டியதாக செய்ய முடியுமா? இப்ப எல்லாமே நம்ம இதை கொண்டுதான் செஞ்சுட்டு, இதை கொண்டுதான் வாழ்ந்துருக்கோம். இந்த கண்ணை கொண்டுதான் பார்க்கிறோம், இந்த காதை கொண்டுதான் கேட்கிறோம், இந்த நாவை கொண்டுதான் பேசுறோம், இந்த கைகாலை கொண்டுதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல நாளைக்கு? நல்லா சொல்றான், உங்கள் காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாது இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை, மறைத்துக் கொள்ள முடியாது. அன்றையும் நீங்கள் செய்து கொண்டவற்றில் மிகுதியானவரை நிச்சயமா அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். புரியுதா? நான் ரூம்குள்ள இருக்கேன், யாருக்கும் தெரியாது, நான் என்னமோ செஞ்சுட்டு இருக்கேன், யாரும் பார்க்கல. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், இறைவன் பார்த்துருக்கான், தெரியணுமா இல்லையா? அல்லாஹ் அறிய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் எங்கேயோ வானத்துல இருக்கிறான். எப்படி எங்கேயோ வானத்துல இருக்கான், இல்ல கோவில்ல இருக்கான், மசூதியில இருக்கான், சர்ச்சில் இருக்கான், புண்ணிய ஸ்தலத்துல தான் இருக்கான். இங்கேயா இருக்கான், நம்மள வந்து பார்க்க போறானா? இதுன்னு சொல்லலாம். நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கேன்ப்பா, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், உற்று நோக்கினா இருக்கேன். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய பார்வையை, உங்களுடைய செயலை நான் உற்று நோக்கினா இருக்கேன். அப்ப அழகான பார்வை, அழகான எண்ணம் எங்க எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்குதா இல்லையா? நல்ல எண்ணம் உடையவர்கள் நல்ல வாழ்க்கையுடையவர்கள், கெட்ட எண்ணம் உடையவர்கள் கெட்ட வாழ்க்கையுடையவர்கள். ஆகவே உங்களை இறைவனை பற்றி நீங்க எண்ணிய உங்களுடைய இந்த எண்ணம் தான் உங்களை அழித்து விட்டது. இந்த வார்த்தை புரியுதா? இந்த வசனம் புரியுதா இல்லையா? உங்கள் இறைவனை பற்றி நீங்கள் எண்ணிய இந்த எண்ணம் தான் உங்களை அழித்து விட்டது. என்ன எண்ணம்? இறைவன் நம்மோடு இருக்கிறான், அவனோட நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம கவனிச்சுட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான், அவன் அறியாமல் எதுவுமே கிடையாது. நீங்க 2 பேர் ரகசியம் பேசினா 3ஆவதா இருக்கேங்கிறான், 3 பேர் ரகசியம் பேசினா 4ஆவதா இருக்கேங்கிறான், 4 பேர் ரகசியம் பேசினா 5ஆவதா இருக்கேங்கிறான். நீங்க தனித்தவன் உடனா இருக்கேங்கிறான். நீ எங்க சொன்னா உங்களோட இருக்கேங்கிறான். அவன் இல்லாம நம்ம இல்ல, அவன் பார்வையில நம்ம இருக்கிறோம். இரவு போல அவன் சமீபமானதான். லைட்டா போட்டாலும் சரி, ரூம்குள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சரி,
அவனுக்கு எதுவுமே மறந்ததா இல்லை. அப்புறம் உங்களுடைய எண்ணம் என்ன? நம்மளை யாரும் பார்க்கவே இல்லையே, நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம், அப்படிதானே? ஆகவே உங்கள் இறைவனை பற்றி நீங்க எண்ணிய உங்களுடைய எண்ணம் தான் உங்களை அழைத்து விட்டது. ஆகவே நீங்கள் நஷ்டமடைகள் ஆகிவிட்டீர்கள். அதனால எண்ணங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், தியானத்தோடு இருக்கணும். எண்ணம் சரியா இருக்கா? ஹலாலான எண்ணமா, ஹராமான எண்ணமா? அதாவது இறைவனுக்கு பொருத்தமான எண்ணமா, இறைவனுக்கு பொருத்தமில்லாத எண்ணம். எண்ணங்கள் இருந்தா வேலை, எல்லா காரியங்களும் நடந்துட்டே இருக்கும். எண்ணம் இல்லாம காரியம் கிடையாது, அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல, வேலை கிடையாது அப்படின்னா இந்த எண்ணம் என்ன சொல்லும்? இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். அதுவே திங்கிழமை ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த எண்ணம் நம்ம எழுப்பி விட்டுரும். டக்குன்னு எதுவும் நீங்க செய்யுங்க, வேலையை பாருங்க அப்படின்னு. அப்ப எண்ணம் தான் நம்ம இயக்குது. அந்த எண்ணம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். எண்ணங்கள்ல அறிவு தெரியக்கூடாது. எண்ணம் எப்பவுமே மனம் சார்ந்து இருக்கணும், மனசாட்சி ஒட்டி இருக்கணும். எண்ணங்களை உணர்வு இருக்கணும், உணர்ச்சி இருக்கக்கூடாது. உணர்ச்சி இருந்ததுன்னா எல்லாம் கெட்டு போயிடும். பார்வை கெட்டு போயிடும், பேச்சு கெட்டு போயிடும், செயல் கெட்டு போயிடும். உணர்வு மட்டுமே இருக்கும். உணர்வுனா பயபக்தி. உணர்ச்சிக்கு வசப்படக்கூடாது, உணர்வு கட்டுப்படும். பெரும்பாலும் உணர்ச்சிக்கு வசப்பட்டுரும். பெருமையும் போராமையும் போட்டியும். அடுத்தவன் நல்லா இருக்கணும் இந்த எண்ணம் எத்தனை பேர் இருக்கு? நல்லா இருக்காங்களே இந்த எண்ணம் இருக்கு. நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வேறு, நல்லா இருக்காங்களே இந்த எண்ணம் வேறு. நான் மட்டுமே நல்லா இருக்குன்ற எண்ணம் வேறு. ஆனா அப்படிதான் பெரும்பாலும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா வரம் மீறிக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், பிறகு செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்கே செய்யறதுதான், நன்மையோ தீமையோ. அதனால இவனுக்கு பயந்து கொள்ளும் சொல்றான். நம்முடைய உணவு மட்டுமே தூய்மையா இருக்கணும் இல்ல, எண்ணம் தூய்மையா இருக்கணும், நம்முடைய செயல் தூய்மையா இருக்கணும், நம்முடைய சம்பாதிப்பு தூய்மையா இருந்தா மட்டும்தான் அந்த உணவு தூய்மையா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது அசுத்தமான உணவு தான், ஹராமான உணவு தான். 5:62-63. அவர்கள் பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விளக்கப்பட்ட பொருளை உண்பதிலும் பிறந்து செல்வதை நீர் காண்பீர். அவர் செய்வதெல்லாம் தீமையாகும். மனிதர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் ஹராமான, அக்கிரமத்திலும் அநியாயமான, விளக்கப்பட்ட பொருள் இறைவன் தடுக்கப்பட்ட பொருட்களை உண்பதில் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். அவர்கள் செய்வதெல்லாம் தீமையே ஆகும். உணவு பத்தி தான் சொல்றான் இறைவன். உணவு பத்தி சொல்ல, உணவுக்கு முன்னாடி என்ன செய்யறோம் இல்லையா? ஒரு உணவு வேணும், அதுக்கு முன்னாடி வேணும் பொருள் வேணும், அந்த பொருளுக்கு உழைப்பு வேணும், அந்த உழைப்புக்கு செயல் வேணும், செயலுக்கு எண்ணம் வேணும். அப்ப எண்ணங்கள் இருந்துதான் அந்த உணவு கிட்ட வருது. அப்ப எண்ணம் அலாலா ஆறாமா, அந்த எண்ணம் கொண்டு செயல் அலாமா ஆறாமா, சம்பாதிப்பு அலாலா ஆறாமா. அப்ப பெரும்பாலும் நம்முடைய எண்ணம் சரியில்லைங்கிறான். எண்ணம் சரியில்லாம தூய்மையான உணவு மட்டும் இங்க உணவு ஆகாது. நம்ம செயல் சரியில்லாம, நம்முடைய சம்பாதிப்பு தூய்மையான இல்லாம அந்த உணவு என்னதான் தூய்மையா இருந்தாலும் அலாலா இருந்தாலும் அலால் கிடையாது, ஆறாம். அப்ப அவர்கள் பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விளக்கப்பட்ட பொருட்களை உண்பதிலும் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். அவர் செய்வதெல்லாம் தீமையாகும். அவருடைய செயலெல்லாம் தீமையா இருக்குங்கிறார். அவர்கள் பாவமான வார்த்தையை கூறுவதிலிருந்தும் விளக்கப்பட்ட பொருட்களை அவர்கள் உண்பதிலிருந்தும் இறை உணவுடையவர்களும் நன்மையாளர்களும் அவரை தடுத்திருக்க வேண்டாமா? இவர்கள் செய்வதெல்லாம் தீமையா? உள்ளச்சமுடையவர்களும் பயபக்தர்கள் என்ன செய்யணும்? சாட்சியாளர்களா வாழணும். நல்ல உணர்வுடையவர்கள் என்ன செய்யணும்? பிறருக்கு நல்ல உணர்வு ஊட்டணும். நல்ல உணர்வுடையவர்கள் பிறருக்கு நல்ல பேச்சை பேசணும், நல்ல செயலை தூண்டணும், சாட்சியா வாழணும். உண்மைக்கு சாட்சியா, நன்மைக்கு சாட்சியா வாழணும். தடுக்க வேண்டாமா? தப்புனா அது சொல்லணுமா இல்லையா? தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? என் தப்பு நானே உணராகும், மற்றவன் தப்பு நான் எப்படி சொல்லி காட்டணும்? குற்றம் பிடிக்கிறது வேற, குறை கண்டுபிடிக்கிறது வேற, அவங்களை ஒழுங்குபடுத்துறது வேற. அப்ப நான் முதல்ல சாட்சியா வாழணுமா இல்லையா? அப்ப நீங்க உண்மையாளர்களாகவும் நன்மையாளராக இருந்தா நீங்க சாட்சியாளர வாழுங்க. தூதர் உங்களுக்கு சாட்சியா, நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா வாழுங்க. பைபிள் சாட்சியாளர் வாழுங்க. 5:88. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்துள்ள நல்ல பொருட்களிலிருந்து புசியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்துள்ள நல்ல பொருட்களிலிருந்து புசியுங்க. நல்ல பொருள் எது? நம்மள சம்பாதிப்பு இருந்தாதான் நல்ல பொருள், நல்ல உழைப்பு இருந்தாதான் நல்ல பொருள், நல்ல எண்ணம் தான் நல்ல உழைப்பு. அப்ப எப்பயுமே அந்த எண்ணங்களே பார்க்க கவனிக்கணும். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்துள்ள நல்ல பொருட்களிலிருந்தே புசியுங்கள். நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்க. நீங்க அல்லாஹ்க்கு நம்பிக்கை கொண்டதா இருந்தீங்கன்னு சொன்னா, இறுதி நாள் நம்பர்களா இருந்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லலாம். மனிதருக்கு அஞ்சு கொள்ளாதீர்கள், படைத்தவங்க மட்டுமே பயப்படுங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் பதில் சொல்லி ஆகும். இந்த மனிதனுக்கு பதில் சொல்லி போய் சொல்லிட்டே இருக்கும். மனிதருக்கு பயந்துட்டு மனிதனுக்கு பதில் சொல்லுவதற்காக நாமே வரம் மீறியும் அல்லது அநியாயம் பண்ணியோ இல்லை ஏமாத்தியோ என்ன செய்யறோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். இறைவனுக்கு பதில் சொல்றோம், அது ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு. யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லை. நம்ம நன்மையா இருந்தோம்னு சொன்னா, உண்மையா இருந்தோம்னு சொன்னா இறைவனுக்கு மட்டுமே பயப்படணும். பொய்யும் பொருட்டும் பேசிட்டு மனிதருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அத்தியாயம் 8:29. ஒவ்வொரு ஆயத்தும் இன்னொரு ஆயத்தை லிங்க் பண்ணியே வரும். நம்ம அப்படிதான் படிக்கணும். குர்ஆன் படிக்கணும், அதுல இருந்தே விளக்குங்க. வெளியே போயிடக்கூடாது, குர்ஆனை விட்டு வெளியே போகக்கூடாது. குர்ஆனுக்குள்ளேயே விளக்கத்தை தேடணும். இது தெளிவானது, விளக்கமானது, சந்தேகம் இல்லாதது, வாழ்க்கைக்கு வழிகாட்டி.
அத்தியாயம் 8:29. நம்பிக்கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு பிரித்தெடுத்து நடக்கூடிய நேர்வழி காட்டுவான். நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு பிரித்தெடுத்து நடக்கக்கூடிய நேர்வழி காட்டுவான். உங்க எண்ணம் பிரித்தடிக்கும். உங்களுக்கு இது நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், இது அறாமானது, அலாலானது, உங்களுடைய பார்வையை பிரித்தறிவிக்கும். நம்ம உள்ளச்சமுடையா இருந்தோம்னு சொன்னா, பயபக்தியா இருந்தோம்னு சொன்னா, நம்முடைய பார்வை நமக்கு சொல்லும் இது அவமானது, புண்ணியமானது, நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், நல்ல செயல், கெட்ட செயல். பிரித்தறிக்குமா இல்லையா? நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றான். முதல்ல மனசாட்சி கட்டுப்படுங்க, மனசாட்சிக்கு பயப்படுங்க. அது எல்லாமே உங்களுக்கு பிரித்தறிவிக்கும். வேற யாரும் நம்ம கைட் பண்ண அவசியமே இல்லை. அப்ப நம்பிக்கொண்டவர்களே, நீங்க நம்பிக்கொண்டதா இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவர் உங்களுக்கு பிரித்தெடுத்து நடக்கூடிய நேர்வழி காட்டுவான். இன்னும் உங்களை விட்டு உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான். இன்னும் அல்லாஹ் மகத்தான அருள்குடையவன். யார் இப்ப திருந்துருமோ, செயலுக்காக வருந்துருமோ, என்ன செய்யறான், அவங்க பாவங்களை போக்கி நேர்வழி காட்டுறேங்கிறான். இப்ப அல்லாஹ்க்கு பயந்துட்டா போ. இவனே எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி கொடு, எண்ணங்களை பிரித்தறிவிச்சு கொடு, என் பார்வையில பிரித்து, இது கெட்ட பார்வை, நல்ல பார்வை, இது நல்ல பேச்சு, இது கெட்ட பேச்சு, இது கெட்டது கேட்குது, நல்லது கேட்குது. அப்ப எண்ணங்கள் நம்ம தூய்மையை பேணிக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய உணவு தூய்மையா இருக்கும். ஏன்னா நம்ம இறுதி உணவு தானே வரணும். எண்ணங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு, செயல்பாடு எது, உணவுக்காக. அந்த உணவு எதுக்காக, உணவுக்காக. அப்ப எண்ணம் சரியில்லாம உணவு எப்படி சரியா இருக்கும்? அப்ப அந்த உணவு சரியா இருந்தா உணவு நல்லா இருக்கும் இல்லையா? 5:65. வேதத்துடையவர்களே, உறுதியாக நம்பிக்கொண்டு அஞ்சி நடத்தர்களானால், வேதத்துடையவர்கள் எல்லாரும் மனசாட்சியுடையவர் தான். வேதம் கொடுக்கப்படாத மனிதரே கிடையாது, மனசாட்சி இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்ப வேதத்துடையவர்களே உறுதியாக நம்பிக்கொண்டு இறைவனுக்கு அஞ்சி நடந்தவர்களானால் நாம் நிச்சயமாக அவருடைய பாவங்களை அவர்களை விட்டு மன்னித்து திடமாக அவர்களை இன்பம் மிகுந்த சோனபதியில் நுழை செய்வோம். அப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தீர்கள்னு சொன்னா உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு, இன்னும் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை இன்பம் மிகுந்த சோனபதியில் நுழை வைப்போங்க. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் சொர்க்கத்துடைய பிரதிபலனை நம்ம இங்கேயே பார்க்கணும். சொர்க்கம் என்ன, கவலையும் பயம் இல்லாத ஒரு இடம். அப்படிதானே? சொர்க்கம்னா என்ன, கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. அதே கவலையும் பயம் இல்லாத வாழ்க்கை இங்க வாழணுமா இல்லையா? சொர்க்கத்துடைய பிரதிபலிப்பு. ஆனா நரகம் என்ன, வேதனைக்கு மேல் வேதனை. அந்த உலகம் நமக்கு பெரும்பாலும் வேதனைக்கு மேல் வேதனை தான் இருக்கு. மன கஷ்டம், உடல் கஷ்டம், நோய், வறுமை, சங்கடம், வருத்தம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த மனம் அமைதியா இல்லையே, அமைதியில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அமைதியா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். பெரும்பாலும் மனிதர் காமிச்சிட்டு இருக்கோம், நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய மனம் குமுறிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன, எண்ணம் சரியில்லாதனால. எண்ணம் சரிப்படுத்திக்கணும். எண்ணத்துல இருந்தா நோய் பிறக்குது, எண்ணத்துல இருந்தா சுகம் பிறக்குது. 59:18. நம்பிக்கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைப்பதை பார்த்துக் கொள்ளட்டும். மனசாட்சியை பாருங்கிறான். நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. நீங்க ஒவ்வொருவரும் நீங்க செயலுக்கான கூலி அதை என்ன செய்யணும், மனசாட்சி சொல்லும். அப்போ ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைத்தாங்க, சேர்த்து வைத்தேன்னு அர்த்தம். முற்படுத்தி வைத்ததை பார்த்துக் கொள்ளட்டும். இனி நீங்க அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வற்றை நிச்சயமா அல்லாஹ் நன்கறிகின்றான். ஆகவே எண்ணங்களை கவனிங்க. அல்லாஹ் எண்ணத்தை தான் பாக்குறீங்க, மனசை தான் பாக்குறீங்க. உருவத்தை பார்க்கல, மதத்தை பார்க்கல, சடங்கை பார்க்கல, எண்ணங்களை மட்டுமே பார்க்கறான். அந்த எண்ணம் மனசை மட்டுமே பார்க்கணும் இல்லையா? நம்ம என்ன பார்க்கிறோம், உருவத்தை பார்க்கிறோம். இவர் 5 வேளை தொழுகிறாரா, இவர் டெய்லி கோயிலுக்கு போறாரு, இவர் சர்ச்சுக்கு போறாரா, இவர் வழிபாடு தரம் போறாரு, புண்ணியம் செய்யறாரு. நம்ம உருவத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆனா இறைவன் சொன்னா உள்ளத்தை நான் பாக்குறேன். 5 வேளை தொழுவ போறோம், டெய்லி கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். ஆனா எண்ணம் சரியில்லை, பார்வை சரியில்லை, செயல் சரியில்லை இல்லையா? அப்ப புண்ணியம் எங்க இருக்கு? ஆனா ஒருத்தர் வழிபாடு தளத்துக்கே போகல, அவர் தொழுவும் போகல, மசூதியும் போல, சர்ச்சுக்கும் போல. ஆனா இறைவனுக்கு பயப்படுறாரு, மனசாட்சி கட்டு போறாரு, நியாய உணவோடு நடக்கும்னு நினைக்கிறாரு, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக்கிறாரு, பார்வை ஒழுங்குபடுத்திக்கிறாரு, பேச்சு ஒழுங்கா இருக்குது, எல்லாமே அலாலா இருக்குது. சரி, இப்ப இறைவன் யாரை கொண்டு போவான் சொர்க்கத்துக்கு? யாரை அனுப்புவான்? அழகிய செயலுடைய தானே படைச்சான். படைப்பு நோக்கமே தானே அழகிய செயலுடைய யார். அப்ப அழகிய செயல் அப்படிங்கிறது எண்ணங்கள் தான் இருக்குது. அத்தியாயம் 14:24-25-26. நேர்மையான வாக்கு. 14:24. நேர்மையான வாக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை கவனிக்கவில்லையா? நேர்மையான வாக்குனா என்ன? நல்ல எண்ணமுடைய வாக்கு. நல்ல எண்ணமுடையவர்களோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நேர்மையான வாக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. அதனுடைய வேர் பதிந்ததாக இருக்கும், அதன் கிளைகள் வானளவில் இருக்கும். நல்ல எண்ணம் உடைய வாக்கு, அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா, சொல்றான், பூமியில பதிந்ததா இருக்கான், ஆழமா கிருப்பா இருக்குங்க, பூமியில உறுதியா இருக்கும், அதே வானளவில் இருக்குங்கிற. அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? வானளவில் இருக்கும். உதாரணம் சொல்றேன். அதனுடைய வேர்கள் பதிந்ததாக இருக்கும், அதன் கிளைகள் வானளவில் இருக்கும்.
அந்த மரம் தன்னுடைய இறைவனின் அனுமதி கொண்டு எக்காலத்துக்கும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மரம் இறைவனின் அனுமதி கொண்டு எக்காலத்துக்கும் தன் கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். மக்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் உதாரணம் கூறுகின்றார். இந்த உதாரணம் என்ன புரியும்? நம்முடைய எண்ணம் சரியா இருந்தா, நம்முடைய வாக்கு சரியா இருந்தா, இறைவனுடைய பாக்கியம் வானங்களிலிருந்து கிடைச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா வாழ்வாதாரம் வானத்துல இருக்கு இல்லையா? அதே மாதிரி அநியாயமாக பேச்சு, கெட்ட எண்ணமுடைய பேச்சு, அநியாயமான பேச்சு உதாரணம் கெட்ட மரம் போன்றதாகும். பூமி மேல் பாகத்திலிருந்து பிடுங்கப்பட்டதா இருக்கும். அதற்கு நிலைத்திருக்கும் தன்மை கிடையாது. கெட்ட எண்ணம் நிலையானது கிடையாது, உறுதியானது கிடையாது. கெட்ட செயலும் அப்படிதான். என்னைக்கே ஒரு சொல்லுவாங்க, தப்பு செய்ய என்னைக்கா மாட்டிப்பான்ப்பா சொல்லுவாங்களா இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் தவறு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு வரமீறி கடைசியில் மாட்டிக்கிறாங்களா இல்லையா? மாட்டக்கு என்ன சொல்லுவாங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாம செஞ்ச அர்த்தம் இப்படி மாட்டிப்பேன், தெரியாம செஞ்சுட்டேன். ஆனா ஒரு நாள் மாட்டிப்போம்னு தெரியணுமா இல்லையா? இறைவன்ட்டையும் மாட்டிப்போம், இந்த உலகத்திலையும் அதுக்கான கூலி இருக்குது, மறுமையிலையும் இருக்கு. அதனால எண்ணம் ரொம்ப கவனமாகணும். எண்ணம் வானளவில் இருக்கும். நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமோ? கெட்ட எண்ணம் பூமியில் பிடுங்கப்பட்டதா இருக்குங்க. அது இந்த உலகத்தோடய சரி முடிஞ்சு போச்சு. மறுமையை நோக்கி யார் வாழ்றாங்களோ அவர் நல்ல எண்ணம் உடையவர்களாக, அலாலான எண்ணம், அலாலான பார்வை, அலாலான பேச்சு, ஹலாலான செயல், ஹலாலான சம்பாதிப்பு, ஹலாலான உணவு, இதுதான் உணர்வு பெற முடியும். அந்த உணர்வுலதான் நல்ல உணர்வு, நல்ல உறவு, நல்ல நட்பும் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா கெட்ட உறவும் கெட்ட நட்பும் தான் கிடைக்கும். கெட்ட எண்ணம் முடியவர்களுக்கு அப்படிதான் வாங்க. இது எவ்வளவு வீச்சது. அதனால திருப்பி 67:2 உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். அவன் மிகைத்தவன், மன்னிப்பவன். அதனால செயல் நமக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா எண்ணங்களை கவனிக்கணும். நிதானம், கவனம், தியானம். எண்ணும் போது நிதானமா எண்ணுங்கிறான். பேசும்போது நிதானமா பேசுங்க, கவனமா பேசுங்க. செயல் செய்யும்போது சரி நிதானமா கவனமா. ஏன்னா நிதானம், கவனம், தியானம் இருந்தால்தான் ஞானம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கலன்னு சொன்னா, ஞானம் இல்லைன்னு சொன்னா நம்ம நஷ்டவழி ஆயிடுவோம். அதில் எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக்குவோம். நிச்சயமா எண்ணங்கள் பெரும் பாவமா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் பல பாவமா இருக்குங்கிற பல எண்ணங்களுக்கு விலையை கொள்ளுங்கிறான். கெட்ட எண்ணங்களுக்கு விலையை கொள்ளுங்க. அதனால புறப்பார்வை, அகப்பார்வை. அகங்கிறது ஆள் மனசு கொண்டது, புறங்கிறது உலக வாழ்க்கை, பொருள் அடிப்படையானது. புறப்பார்வை விட்டு அகப்பார்வை கொண்டோம்னா எண்ணம் ஒழுங்கா இருக்கும். எப்ப வேணா நமக்கு மரணம் வரலாம், எப்ப வேணா நேரம் விதிக்கப்பட்டது, நேரம் வந்துடலாம் அப்படின்னு அந்த பயபக்தி இருந்துகிட்டே இருந்துன்னு சொன்னா, எப்ப வேணா இறைவன் கைப்பற்றிருப்பான் அப்படின்னு அந்த பயபக்தி இருக்கும்போது இறைவன் சொன்னா, நீங்க அல்லாவுக்கு அஞ்சு நடந்துக்கிறோம், பிரித்து நடக்கூடிய நேர்வழி காட்டுறேன், பயந்து கொள்ளுங்கிறான். அஞ்சு கொள்ளுங்க. இறைவன் இருக்கான், எதுக்கும் பயப்பட வேண்டாம். இறைவன் இருக்கான், எல்லாத்துக்கும் பயந்து கொள்ளுங்க. ரெண்டு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி உங்களோட இறைவன் இருக்கான், எதுக்கும் பயப்பட வேண்டாம், நம்பிக்கையோட இருக்கிறான். அதே நேரத்தில் இறைவன் இருக்கான், எல்லாத்துக்கும் பயந்து கொள்ளுங்க. அவன் கவனிச்சுனா இருக்கான், விட்டு நோக்கினா இருக்கான். ஒரு சின்ன பிள்ளை வெளியே போன்னு வச்சுங்களேன், பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, போப்ப தைரியமா போ, கடவுள் அவன் கூட இருக்கிறான், பயப்படாம போ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதே தனியா கூப்பிட்டு கடவுளுக்கு பயந்துக்கோ. ஏன்னா வெளியே போற ஒண்ணு தைரியமா போ, பயப்படாம போ, கடவுள் உன்னை பார்த்துப்பான், பாதுகாப்பான்ற ஒரு எண்ணம் சொல்லியாச்சு. நான் தனியா கூட சொல்லுவாங்க, கடவுளுக்கு பயந்து உன்னை பார்த்துட்டே இருக்கான், உன் பார்வை தவறக்கூடாது, எண்ணம் தவறக்கூடாது, செயல் தவறக்கூடாது, பேச்சு தவறக்கூடாது, இருக்கா இல்லையா? அதுல ஒரே விஷயம் தான், ரெண்டு விஷயம் இருக்கு. கடவுள் இருக்கா பயந்துக்கோ, கடவுள் இருக்க பயப்படாத, இல்லையா? அதனால இறைவனுக்கு பயந்தவர்களாக, உள்ளட்சம் உடையவர்களாக, நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்தியவர்களாக, நம்முடைய பார்வையும் செயலையும் ஒழுங்குபடுத்தியவர்களாக, நம்முடைய உணர்வையும் ஒழுங்குபடுத்தியவர்களாக இறைவன் நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வானாக. நிச்சயமா எங்கள் இறைவனே, நாங்கள் பாவம் செய்வதிலிருந்தும் பாவமான உணவிலிருந்தும் எங்களையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாத்து தூய்மையான எண்ணமுடையவர்களாகவும், தூய்மையான செயலுடையவர்களாகவும், தூய்மையான உண்ணக்கூடியவர்களாகவும், தூய்மையான செயல் செய்யக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா எங்கள் மீதும் இறக்க முடியும் கருணையாலும் எல்லா புகழும் இந்த அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷிப்பானான அல்லாஹ்வுக்கே புகழும்.